மரகதம் 2 கோப்பைகளில் தேநீருடன் மாலதி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இந்த வேளையில் டீ சாப்பிடாவிட்டால் என் மண்டையே வெடிச்சிடும். அப்படி ஒரு கெட்ட பழக்கம். ஆம், உன் தகப்பனுக்கும் அந்த காலத்தில் சில கெட்ட பழக்கங்கள் இருந்ததாம். எப்பவும் பக்கத்திலேயே 10 பேரோட தமாஷா பேசிக்கிட்டு பொழுத கழிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் உண்டாம். வைத்தியக்காரனை சுத்தி 10 பேர் என்பார்களே, அதே போல 4 ஆட்களை வச்சு தொழிலை நல்லா நடத்திட்டு மேற்பார்வை மட்டும் செய்துகிட்டு இருந்த உன் அப்பா பையில எப்பவும் பணம் குலுங்கிக்கிட்டு இருக்குமாம். தண்டச்சொத்து தடிப்பயல்கள் அவரை சுத்தி கும்பிட்டு உறவு கொண்டாடினதுல வியப்பு இல்லையே. தொழில் பட்டறையில வந்து உன் அம்மா அனுப்பி வைக்கிற பூஜா டீயையும் பெரிய கிண்ணம் நிறைய உப்புமாவையும் காலி பண்றது போதாது போல அவர்கள் அடிக்கடி கும்பலா வீட்லயும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த வெட்டி கும்பலுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற வேலை உன் தாய்க்கு போதும்னு ஆயிடுமா. வயசான உன் பாட்டியால இதை நிறுத்த முடியலையாம். உங்க அப்பா ஓங்கி கத்தி அவங்க வாயை அடைக்கிட்டு வர்றான். சாப்பிட்டு கொட்டம் அடிக்கிறதோட ராத்திரி முழுக்க சீட்டு கச்சேரி, அத்தோட சீசா கச்சேரி. குடிச்சிட்டு கண்டது பேசி சிரிப்பும் கூச்சலுமா வீடு 2 பட்டு போகுமா. உன் அம்மா இப்பவே எத்தனை லட்சணமா இருக்கா. சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருப்பா. இடுப்புல பட்டு சேலையும் கை நிறைய தங்க வளையல்களும் கழுத்துல பொன் சரடும் சிவப்பு கல் அட்டிகையும் காது மூக்குல வைரமுமாக அலங்காரத்துல அழகு பொம்மையாட்டமா இருப்பா. உன் அப்பாவுடைய கெட்ட சிநேகிதர்களில் மாணிக்கம் பெருத்த பணக்காரன், அத்தோட பல கெட்ட குணமுடையவன். முக்கியமா பெண் சபலக்காரன். அவனுக்கு உன் அம்மா மேல ஒரு கண். சீட்டு கச்சேரிக்கு வர்ற போதெல்லாம் உன் அம்மா கிட்ட அனாவசியமா பேச்சு கொடுக்குற பழக்கம். தண்ணி கூஜாவை வாங்குறா போல சேர்த்து கையை பிடிக்கும் துணிச்சல்காரன். பாவம் அகல்யா, சின்ன பெண், மௌனமாக அவன் விசித்திர போக்குகளை புரிந்து கொள்ளாதது போல இருந்து விட்டாள். மாணிக்கத்தின் தொந்தரவு நாளடைவில் அதிகரித்ததை ஒழிய குறையவில்லை. கணவனிடமோ மாமியாரிடமோ ஆரம்பத்தில் சொல்லி இருக்கலாம். கணவன் நம்ப மறுத்தால், மாமியார் அவள் மீதே பழியை போட்டு அவமானப்படுத்தி விட்டாள் என்கிற பயம் அவளை மௌனமாக இருக்க செய்தது. இந்த நிலையில் அகல்யா கர்ப்பவதியானாள். தொழில் பட்டறைக்கு பக்கத்துல தான் வீடு. அதற்கு பின்னால் பெரிய மாந்தோப்பு. மாமியார் கேள்விக்கு வீட்டு கிணற்று தண்ணியை குடிக்க பிடிக்காது. மாந்தோப்பு கிணற்றிலிருந்து கொண்டு வரும் தண்ணீரைத்தான் சமையலுக்கும் குடிக்கவும் உபயோகிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவாள். வேலைக்காரி வீட்டுக்கு வேண்டிய தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி விட்டு போவது வழக்கம். கோடை காலத்தில் ஒரு நாள் தொழில் பட்டறைக்கு லீவு. உன் அப்பா ரகுபதியின் பேர். அவருடைய தோழர்கள் கும்பலாக வீட்டில் காலையிலேயே வந்து முகம் போட்டு விட்டார்கள். உச்சி பொழுதுக்கு வீட்டுல போட்டு தண்ணி குடிக்க கிடையாது. சமையலுக்கு உதவிய சங்கரன் மும்முரமாக கோழி பிரியாணி தயாரித்துக் கொண்டிருந்தான். சீட்டாடி கொண்டிருந்த கும்பல் அடிக்கடி தண்ணீர் கேட்டு அகல்யாவை அதட்டி கொண்டிருந்தது. அவசரமாக ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வர தானே புறப்பட்டாள் அகல்யா. அந்த தருணத்துக்கு காத்திருந்தவன் போல மாணிக்கம் போதையில் பிதற்றி கொண்டு முற்றத்து கீற்று பந்தல் நிழலில் ஜமுக்காலத்தின் மேல் புரண்டு கொண்டிருந்த மற்றவர்களை விட்டு மெல்ல பின்பக்கம் நகர்ந்தான். மாமரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் கோடை வெயிலில் காய்ந்து சருகாய் கிடந்தன. அதன் மீது சர்க் சர்க் என்ற சத்தத்துடன் யாரோ பின்னால் நடந்து வருவதை கேட்டு அகல்யா பயந்து போய் திரும்பி பார்த்தாள். மாணிக்கம் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டான். மனப்பிரமை என்று எண்ணியவளாக தண்ணீரை வேகமாக வாளியில் இறைத்து குடத்தை நிரப்பிக் கொண்டு இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு திரும்பிய போது தோலை மாணிக்கம் இறுக்கமாக பற்றி கொண்டான். எப்போ நடந்த கதை? அதை விரிவாக சொல்வதை கேட்டபோதே மாலதிக்கு ரத்தம் கொதித்தது. மார்பு 2ஆக வெடித்துவிடும் போல் அடித்து கொண்டது. பெரியம்மா, பிறகு என்ன நடந்தது? பதைபதைப்புடன் கேட்டாள். நீ நினைக்கிறபடி அசிங்கம் எதுவும் நடக்க விடலை. உன் அம்மா நடத்தையில் நெருப்புக்கு ஒப்பானவள். கண்கள் சிவக்க நெஞ்சு கனலாக எரிய திரும்பி பார்த்தாள். எடுறா கையை, இல்லாட்டா கத்தி கூச்சலிட்டு உன் மானத்தை வாங்கிடுவேன் என்று சீறினாள். அதுக்குள்ள உன் மானத்தை நான் வாங்கிட்டா? உன் குடிகார புருஷனை விட 10 மடங்கு நான் மேலானவன். என் ஆசைக்கு ஈடு கொடுத்தா உன்னை வைரத்தால் காலோடு தலை வரை இழைச்சு விடுவேன் என்று மீசையை முறுக்கினான். அங்கம்மா, இங்கே ஓடியா, இப்படி பிடி குடத்தை. அகல்யா கூப்பிட்டதும் யாரோ அருகில் இருப்பதாக நினைத்து அவன் தன் பிடியை விட்டு திரும்பினான். தண்ணீர் குடத்தை கீழே போட்டுவிட்டு காய்ந்து கிடந்தது ஒரு மரக்கொம்பால் அகல்யா ஓங்கி அவன் முகத்தில் அடித்துவிட்டு அவன் சமாளிக்கும் முன் ஒரே ஓட்டமாக வீட்டிற்குள் வந்து புகுந்து கொண்டு விட்டாள். கணவனது நண்பன் என்று வீட்டுக்குள் வந்து புகுந்து கொண்டு அவளையே பெண்டாள நினைத்த மாணிக்கத்தின் மீது அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் பொங்கி வர அடுப்படி அருகில் அயர்ந்து போய் நின்றாள். முற்றத்திலே கொல்லென்ற சிரிப்பு. மெல்ல கதவிடுக்கு வழியே பார்த்தபோது பல் குத்தி உதட்டில் வழிந்த ரத்தத்தை உத்திரியத்தால் துடைத்து கொண்டு நின்றான் மாணிக்கம். எங்கடா கீழே தடுக்கி விழுந்த? இப்படி முகத்தை பேத்துக்கிட்டு நிற்கிற? இல்லாட்டி எவளாவது செமத்தியா கொடுத்தாளா என்று ஒருவன் கேட்க மற்றவர்கள் கைத்தட்டி சிரித்தபோது மாணிக்கம் எரிமலையாகி போனான். ஒரு பெண்ணிடம் அடி வாங்கி கொண்டு விட்டோமே என்கிற அவமானம் அவனது ஆத்திரத்தை வெகுவாக கிளறிவிட்டு விட்டது.
அவளை சும்மா விடக்கூடாது, வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மனம் பல திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது. மாலதி அப்பொழுது கை குழந்தை. ஒரு நாள் சீட்டு கச்சேரிக்கு வந்தவன் அவளை தூக்கி கொஞ்சுவது போல போக்கு காட்டிவிட்டு குழந்தையை தாயிடம் கொடுக்க வந்தவன் தனிந்த குரலில் பேசினான். என்னை ஒதுக்கி அவமானப்படுத்திட்டல்ல, நடத்த கெட்டவன்னு உனக்கு பட்டம் கட்டி ரகுபதி வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்காட்டி என் பேர் மாணிக்கம் இல்லடி, தெரிஞ்சுக்கோ சீறினான். அதற்கு பின் அகல்யாவுக்கு சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாது போய்விட்டது. அந்த பாவி மாணிக்கம் என்ன செய்வானோ என்கிற கிளி கணவனிடமும் மாமியாரிடமும் சொல்லாது மருகி கொண்டிருந்தாள். பக்கத்து கிராமத்தில் நடந்த உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு ரகுபதி தன் குடும்பத்துடன் 2 நாள் முன்னதாக போக வேண்டியிருந்தது. கூடவே அவரது தோழர் பட்டாளமும் புறப்பட்டு விட்டிருந்தது. பெரிய பணக்காரர் வீட்டு கல்யாணம். வீடு கொண்ட மட்டும் உறவினர்கள், விருந்தாளிகள் தங்க திறந்து விட்டிருந்த பின்பக்கத்து அறைகளில் கூட்டம். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்ற கூட்டத்தை சமாளிக்க தோட்டத்தின் கலவாய் அடுப்பிலே சமையல். முற்றத்திலே ஜம்காலம் விரிக்கப்பட்டு வெள்ளி கூஜாக்களில் தண்ணீரும் வெற்றிலை பெட்டிகளுமாக சீட்டாடுவோர் போட்ட இரைச்சல். வீடு ஒரே கலகலப்பில் மூழ்கிவிட்டிருந்தது. ரகுபதி கொஞ்சம் அதிகமாகவே குடித்திருந்தார். சிரிப்பும் கும்மாளமுமாக சீட்டு கச்சேரி உச்சகட்டத்தில் இருந்தபோது மாணிக்கம் விளையாட்டில் வேண்டுமென்றே தவறு கண்டுபிடித்து ரகுபதியை சண்டைக்கு இழுத்தான். அநியாயம் பண்ணாதே மாணிக்கம், அப்புறம் நான் பொல்லாதவன் ஆகிவிடுவேன், ரகுபதி உருமினார். அநியாயம் பண்றது நான் இல்லை, உன் பெண்டாட்டி என்று மாணிக்கம் சொல்ல முற்றத்தில் இருந்த அத்தனை பேரும் திடுக்கிட்டு போயினர். என்னடா உளர்ற என்று ரகுபதி எழுந்து அவனது உத்திரியத்தை பிடித்து இழுக்க, என்கிட்ட உன் கைவரிசை எனத்துக்கு, போய் உன் அறையை பாரு, உன் பெஞ்சாதி யாரோட குழாவிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். போய் உன் மனைவிக்கு என் தோட்டக்காவல்காரன் தான் ஆகப்பட்டானா? அதற்கு மேல் ரகுபதியால் தாங்க முடியவில்லை. வாங்கடா சாட்சிக்கு, இவனை இன்னைக்கே பலி போட்டுடுறேன் என்று கத்தியபடி அருகில் இருந்தது ஒரு பெட்ரோல் மார்க்ஸ் விளக்குடன் பின்பக்கம் ஒரு கும்பலோடு ஓடினர். விருந்தாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அறையிலிருந்து இங்கும் அங்கும் பார்த்தபடி வெளியேறிய கந்தசாமியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு விட்டனர். என்ன சத்தம் என்று குழந்தையை மார்புடன் அணைத்துக் கொண்டு கண்களில் தூக்கமும் அலட்சிய ஆடையுமாக படுக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்த அகல்யாவை கோபத்துடன் வெளியே இழுத்து கீழே தள்ளி காலால் உதைத்து, கேடுகட்டவளே, உன் வேஷம் கலைஞ்சு போச்சு, மாணிக்கம் பொய் சொல்லலை, பாவி சண்டாளி, எத்தனை நாளா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கத்தினார். கழுத்தை நெறித்து கொன்று விடுவாரோ என்று பயந்த அவரது நண்பர்கள் அவரை கட்டி பிடித்து கொண்டனர். சிலர் கந்தசாமியை இரும்பு பிடியாக அமுக்கி பிடித்து கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தினார்கள். மாணிக்கம் முகம் முழுவதும் சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான். ஏண்டா ராஸ்கல், உனக்கு என்ன தைரியம் என்று ரகுபதி அவனை பார்த்து கத்திய போது கந்தசாமி முருவளித்தான். பெண்டாட்டியை அடக்க யோகிதை இல்லை, என் மேல ஏன் இந்த காண்டு? 2 வருஷமா இவளை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், சும்மா இல்லை, அந்த உதவிக்கு இவ காசு தர்றா, இதோ பார் என்று தன் சட்டைப்பையில் இருந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கள் முன் காட்டிவிட்டு பேய் போல சிரித்தான். தன்னை பிடித்திருந்தவர்களை தள்ளிவிட்டு, பெண்டாட்டியை வச்சு வாழ தெரியாட்டா அவளை கூட்டி என்னோட அனுப்பிடு, எனக்கு வெப்பாட்டியா இருந்து தொலைக்கட்டும், நான் கஞ்சி ஊற்றி அவளை காப்பாத்திப்பேன் என்று சவால் விட்டான். கல்யாண வீட்டுக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க மானம் சிந்தி போய் ரகுபதி ஒடுங்கியவராக ஒரு பக்கம் நின்று விட்டார். அதற்கு பின் அந்த மனைவியோடு எப்படி வாழ முடியும்? அகல்யா தான் களங்கமற்றவள், இது மாணிக்கத்தின் சதி என்று எத்தனையோ அழுது புலம்பியும் ரகுபதி மனம் கல்லாகி போனார். உறவினர்கள் கூட இடை புகுந்து இருவருக்கும் இடையே சமாதானம் செய்து வைக்க முயன்றார்கள். பயன் இல்லாது போயிற்று. கை குழந்தையுடன் தாம் கொடுக்கும் கொஞ்சம் பணத்துடன் அகல்யா வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கடும் உத்தரவு போட்ட பின் அவளால் அங்கே ஒரு கணம் கூட தங்க முடியவில்லை. பெற்றோர்களை இழந்து விட்டவள், பிறந்த வீடு என்று சொல்லிக்கொள்ள நெருங்கிய உறவினர்கள் யாரும் கிடையாது. இந்த அவமானத்திற்கு பிறகு கிராமத்திலே தங்கியிருக்க அவளுக்கு துணிவில்லை. குழந்தையுடன் பட்டணத்திற்கு வந்து விட்டாள். நல்ல வேளை, யாரோ தெரிந்த பெண்மணி உதவினாள். ஆசைக்கு என்று படித்தது ஆபத்துக்கு உதவியது. சிநேகிதியின் வீட்டில் தங்கிக் கொண்டு அருகில் இருந்த தட்டெழுத்து நிறுவனத்திற்கு சென்று பயிற்சி பெற்று தேர்ந்து சிரமப்பட்டு வேலை தேடிக்கொண்டு உன்னோடு தனியே வாழ வேண்டுமென்று ஒரு வீடு தேடிக்கொண்டு அலைந்த போதுதான் மரகதத்தை எதேச்சையாக சந்தித்தாள். அதற்கு பின் நடந்தவைதான் மாலதிக்கு தெரியுமே. விம்மி விம்மி அழுத மாலதியை மரகதம் அன்போடு அணைத்து கொண்டாள். இது கடந்து போன கசப்பான சங்கதி, இதை மறந்து விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை சீராக்கி கொள்ளணும். உன்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி விலாவரியா எல்லாத்தையும் சொன்னேன். கவலைப்படாதே, உன் வாழ்க்கை பிரமாதமாக இருக்க போகுது. உன் தாய்க்கு துன்பம் கொடுத்த பாவிகள் அனுபவிப்பான்கள். பெண் பாவம் பொல்லாதது என்று ஆறுதல் சொன்னாள். சிறிது பொழுதிற்கு பின் விடைபெற்று கொண்டு பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்த மாலதி
குடையை கூட பிரித்து கொள்ள மறந்து போனாள். அவளையும் மீறி கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொள்ள வேண்டுமென்ற நினைப்பின்றி அவள் அழுது கொண்டே நடந்தாள். ஆமாம், அவள் எதுக்காக யாருக்காக அழுதாள்? ரகுபதியின் அறியாமைக்காகவா? அவள் தாய்க்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காகவா? அடைய வேண்டிய போக பாக்கியங்களை இளவயதில் இழந்து பற்றாக்குறையில் வாழ வேண்டி வந்துவிட்ட தன் துர்பாக்கியத்தை நினைத்து தன்மேல் பச்சாதாபப்பட்டு தனக்காகவா? யாருக்காக அழுகிறாள்? உண்ட மயக்கத்தினாலும் மருந்தின் போதையாலும் அம்மா இப்பொழுது நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பாள். பாஸ்கரனின் தாய் ரங்கமணி அடிக்கடி கதவை திறந்து கொண்டு சென்று அவளை நன்றாகவே கவனித்துக் கொள்வாள். அதனால் மாலதி உடனடியாக வீட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை. மரகதம்மாள் சொன்ன விவரத்திலிருந்து மாணிக்கம் வஞ்சம் தீர்த்து கொள்ள தன் தோட்ட காவலாளியை அப்படி பொய் சொல்லி ஏவி விட்டிருக்கிறான். எஜமானனுக்கு பயந்தோ அல்லது கணிசமான கைக்கூலிக்கு ஆசைப்பட்டோ கந்தசாமி அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி அம்மாவின் வாழ்க்கையையும் அவள் வாழ்க்கையையும் குலைத்து விட்டான். அவன் எப்படிப்பட்ட கிராதகன் என்பதை பார்த்தாக வேண்டும். இன்னும் உயிருடன் அவன் இருந்தால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையாக போய்விட்டார்கள். பாதிக்கப்பட்டிருக்கிறவள் நான் ஒருத்திதான். என் மனம் சமாதானம் அடைய உண்மையை சொல்லுங்க என்று கெஞ்சி கேட்டு பார்த்தாள். விறகு கட்டை ஒன்றை எடுத்து ஓங்கி அவன் மண்டையில் அடித்து அவனை கொன்றுவிட வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் குமுறினாள். அவன் உண்மையை சொல்வானா? ஒரு நிழலை துரத்தி கொண்டு போவதற்கு ஒப்பான இந்த முயற்சி தேவைதானா? அம்மாவுக்கு தெரிந்துவிட்டால்? முன்பின் பழக்கமில்லாத கந்தசாமியை தேடிக்கொண்டு அவள் ஏன் போனாள் என்று கேட்டு அந்த கடிதங்களை படித்துவிட்ட விவரத்தை சொன்னால் அம்மா அந்த அதிர்ச்சி தாங்காது உயிரை விட்டுவிட்டாள். இந்த பயங்கர ரகசியத்தை தெரிந்து கொண்டதினால் ஏற்பட்ட உணர்வின் அழுத்தத்தை அவளால் மட்டும் எத்தனை நாள் தாங்கிக் கொள்ள முடியும்? இது அவளது வாழ்க்கையின் பிரச்சனையாயிற்றே. தனக்குத்தானே பலவித சமாதானங்கள் சொல்லிக்கொண்டு அவள் பஸ்ஸில் ஏறினாள். பங்களாக்கள் நிறைந்த பகுதியிலிருந்து கொஞ்ச தூரம் நெடுஞ்சாலையில் நடந்து இடது பக்கமாக திரும்பி கடிதத்தில் கண்ட அந்த குறுகிய தெருவுக்குள் நுழைந்தபோது அவளுக்கு மிக்க வியப்பு. நகரத்தின் நடுவே இப்படி நெருக்கமான கடை தெருவா? கால் வைக்க இடமின்றி இரு பக்கத்திலும் பழைய இரும்பு ஜாமான்கள் வாங்கும் விற்கும் கடைகள். தெரு நடுவே பம்பு சென்ட் புகுந்து தண்ணீர் அடித்த போது வழிந்தோடிய நீர் அங்கங்கே பள்ளங்களில் குட்டையாக தேங்கி நிற்க அரை அம்மனமான சிறுவர்கள் இருவர் அதில் காலை விட்டு திளைத்தி வாரி இறைத்து விளையாட இரும்பு வியாபார கடைகளுக்கு நடுவே அங்கங்கே வியாபாரம். பெரிய கூடைகளுக்குள் இருந்து குக் குக் என்ற கூவல். அவற்றின் சிறகுகள் நாலாபக்கமும் பறக்க அதற்கு அப்பால் டீ கடைகள். அதன் வாசலில் வழக்கம் போல சிகரெட்டை ஊதிக்கொண்டு சில இளவட்டங்கள். இந்த பகுதியில் எங்கேயோ ஒரு சந்தில் கந்தசாமி வசிக்கிறானா? பற்களை கடித்துக்கொண்டு புடவை ஓரத்தை தூக்கி பிடித்தபடி நடந்த அவளை டீக்கடை ஒன்றின் பெஞ்சின் மீது உட்கார்ந்திருந்த இளவட்டங்கள் ஒரு மாதிரியாக பார்த்தபொழுது உடல் கூசி போனாள். முக்காலம்பா தெருங்கிறது இந்த பக்கம்தானே இருக்கு. ஒரு ஜில் கிராப்பு தலைகாரனை கேட்டதும் அவனுக்கு தன்மேல் ஊட்டி வந்து உட்கார்ந்து விட்டது போன்ற மகிழ்ச்சி. நேரே இப்படியே கொஞ்ச தூரம் போனா அங்கே ஒரு கோழி விற்கிற கடை வரும். அதற்கு இடது பக்கம் வரும் முதல் சந்துதான். ஆமாம், அங்கே யாரை தேடுறீங்க? எம் கந்தசாமிங்கிறவர் எங்க சொந்தக்காரர். அவரை அவசரமா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி ஆள் அங்கே இல்லையே. வேணும்னா நான் கூட வரேன். ஏன்னா நான் அந்த தெருவில் தான் குடியிருக்கேன். அவன் வழியே உதவ கிளம்பிய பொழுது பெஞ்சில் இருந்த மற்ற இளைஞர்களுக்கு தொண்டை கம்மி இருமல் வந்து விட்டது. அவர்களது பரிகாசத்தை புரிந்து கொள்ளாதது போல மாலதி அவனுடன் நடந்தாள். மேலும் கீழும் அவளை கடைக்கண்ணால் பார்த்தபடி தனக்கு கிடைத்த இந்த மகத்தான வாய்ப்பை நழுவவிட மனமின்றி அந்த அழகான இளம்பெண்ணுடன் தலைவெடிக்கும் வெயிலை நிலவு போல எண்ணிக்கொண்டு கூட நடந்து வந்தான். தெருவின் அசுத்தத்தையும் நெருக்கத்தையும் காணாதவல்ல போல அருள்மிகு முக்காலம்பாள் 3 தெருக்கள் கூடுமிடத்திலே ஒரு சிறு கோவிலில் அமர்ந்திருந்தாள். அந்த கோவிலில் வலது பக்கத்து தெரு சிமெண்ட் காலில் பாதி பெயர் கொண்ட தெருவை சுட்டி காட்டி கொண்டிருந்தது. காலை வைக்க கூசிய அசிங்கமான தெரு. குழந்தைகள் காலை வேளையில் கழிவறையாக உபயோகப்படுத்தி விட்டதினால் அங்கே எழுந்த துர்நாற்றம் குடலை பிடுங்கியது. 5ஆம் நம்பர் வாசலில் ஒரு சொரிநாய் சங்கிலியால் ஜன்னல் கம்பியில் பிணைக்கப்பட்டிருந்தும் ஆக்ரோஷமாக அவர்களை பார்த்து குறைத்தது. தன் வயிற்றுச் சொற்றுக்கே திண்டாடும் எளிய மக்கள் வசித்த பகுதி. அதில் நாய்க்கு சோறு போட்டு வளர்க்கும் அளவு கந்தசாமிக்கு கருணை உள்ளமாயிருக்கிறது. எண்ணியபடி அவள் அம்மா அம்மா என்று கூவி அழைத்தாள். நாய் குரத்ததை கேட்டு கதவை திறந்து கொண்டு வாயில் படி முழுவதும் அடைத்தபடி நின்ற பருமனான பெரிய குங்கும பொட்டுக்காரி கண்களை உருட்டி விழித்தாள். கந்தசாமியா? அவர் இங்கே இருக்காரு? அவர் பெரிய மனுஷர் ஆகிட்டதால சிந்தாரிப்பேட்டை தட்சிணாமூர்த்தி தெருவில் பெரிய வீடு கட்டிக்கிட்டு போய் 10 வருஷம் ஆகுதே. ஆமா, நீங்க யாரு? கேட்டவள் கந்தசாமியின் தூரத்து உறவுக்காரியாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் வந்து வசிக்க ஆரம்பித்த கந்தசாமிக்கு ஏற்பட்ட திடீர் யோகத்தை பற்றிய வயிற்றெரிச்சல் அவள் முகத்திலே நன்றாகவே தெரிந்தது. அவருக்கு சொந்தக்காரங்க.
காலோடு தலைவரை மாலதியை சந்தேகத்துடன் பார்த்தாள் அவள். அவர் இப்போ சொந்த வியாபாரம் நடத்திக்கிட்டு 2 மகள், மருமகள், பேரப்பிள்ளைன்னு அந்த தெரு 40ஆம் நம்பர்ல நல்லா வாழறார். அடிநாள் நினைப்பே அவருக்கு இப்ப கிடையாதே. எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரேடியா மறந்துட்டாரே. பச்சை சாயம் பூசின மாடி வீடு, வாசலில் எலக்ட்ரிக் ஜாமான் கடை வச்சு நடத்துறார். எதுக்கும் போய் பார். நன்றி அம்மா. கை குப்பி விட்டு மாலதி மூக்கை பிடித்து கொள்ள முடியாதவளாக அங்கிருந்து வெளியே வந்தாள். கூட வந்த இளைஞனுக்கு கும்பிடு போட்டுவிட்டு காலியாக விரைந்து வந்த ஒரு ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டாள். தட்சிணாமூர்த்தி தெருவில் அந்த வீட்டை கண்டுபிடிக்க அவளுக்கு சிரமம் ஏற்படவில்லை. மின்விசை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த கடைக்கு பக்கத்திலே சுவரை ஒட்டினார் போலிருந்த கதவின் முன்னால் அமைந்திருந்த அழைப்பு மணியை அமுக்கினாள். கதவை திறந்து கொண்டு உயரமாக ஒடிசலாக ஒரு பெண் புன்முறுவலுடன் அவளை பார்த்தாள். மாநிறமாக இருந்த போதிலும் லேசான ஒப்பனையில் நீல நைலக்ஸ் புடவையில் கச்சிதமாக தெரிந்தாள். கந்தசாமியின் மருமகளாக இருக்க வேண்டும். கிராமத்திலே தோட்டக்காவலாளியாக எடுபுடி வேலை செய்து கொண்டிருந்து விட்டு பட்டணத்திற்கு வந்து பழைய இரும்பு ஜாமான் வாங்கி விற்பனை செய்யும் கடை வைத்துக் கொண்டு அழுக்கு பிடித்த தெருவில் வசித்துக் கொண்டிருந்த கந்தசாமி உண்மையில் அமோகமாகத்தான் வாழ்கிறான். பிள்ளைகள், மருமகள்கள், பேரன்கள், சொந்த வீடு, வியாபாரம். அப்பப்பா, அவனுக்கு வந்த யோகம். அவனால் அவலமாகிப் போன அவள் தாயும் அவளும் தங்கள் வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள நாள் முழுவதும் உழைத்து ஓடாகிக் கொண்டிருக்கிறார்கள். யார் வேணும்? அந்த பெண் பவ்யமாக கேட்டாள். மிஸ்டர் எம் கந்தசாமி வீடு இதுதானே? அவர்களும் எங்க பெரியப்பாவும் ஒரே ஊர்தானாம். பெரியப்பா ரொம்ப சீக்காகி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார். பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அதை சொல்லிட்டு போக வந்தேன். அடப்பாவமே, நீங்க சொல்ற எம் கந்தசாமி வீடு இதுதான். நான் அவரோட மூத்த மருமக. மாமாவுக்கு கொஞ்ச காலமா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. இப்போ ரொம்ப மோசமாகிட்டதால சிவனேசன் மருத்துவமனையில அனுமதிச்சு வச்சிருக்கோம். நீங்க அனுமதி தந்து நான் போய் அவரை பார்த்து விஷயத்தை சொல்லலாமா? மாமா ஒரு கிரானிக் ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டார். 3 மாசமா அங்கதான் இருக்கார். கொஞ்சம் நல்லா ஆகுது. வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறப்போ உடம்பு திரும்பிக்குது. எல்லோரும் போய் பார்த்துட்டு வராங்க. நீங்க போய் பார்க்கறதுல ஆட்சேபனை எதுவும் இல்லை. மாடியறை 3ஆம் நம்பர், அமைஞ்சிக்கரை மெயின் ரோட்டில் புதுசா கட்டியிருக்கிற சிவனேசன் நர்சிங் ஹோமை கண்டுபிடிக்கிறது சுலபம். யாரை கேட்டாலும் வழிகாட்டுவாங்க. புன்முறுவல் அளித்துவிட்டு கதவை மூடிக்கொண்டாள். மாலதிக்கு ஒரே பிடிவாதம். அவளது மணிப்பரிசில் 100க்கு சொச்ச ரூபாய் இருந்தது. பணம் எத்தனை செலவானாலும் சரி, அவள் அன்று கட்டாயம் கந்தசாமியை பார்த்தாக வேண்டும். இன்னொரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு சிவனேசன் மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். நர்சிங் ஹோமின் வரவேற்பறை ரிசப்ஷனிஸ்டிடம் மிக சாந்தமாக புன்னகையுடன் விசாரித்தாள். ஓ, எந்நேரம் பார்க்கலாம். இது தனியார் மருத்துவமனை தானே? மேலும் அவர் ஒரு கிரானிக் கேஸ் உத்தரவு கொடுத்து மாடிப்படி வழிகாட்டினார். முதல் மாடியின் 3வது அறை கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் மாலதி. 3 மாத காலமாக நர்சிங் ஹோமே கதியாக கிடந்த கந்தசாமியை ஆரம்பத்தில் உறவினர்கள் படை திரண்டு கொண்டு வந்து கவனித்தது போல இப்பொழுது கவனிக்க முடியவில்லை. காலை மாலை என்று காரில் வந்து இறங்கி கவனித்து சலித்து போய்விட்டிருந்தனர். நாளைக்கு ஒரு வேளை ஒரு மகன் என்ற கணக்கில் வந்து மாலை வேலை சிறிது நேரம் கவனித்துவிட்டு மாயமாகி கொண்டிருந்தனர். இழுபறி கேஸ் என்ற நினைப்பில் நண்பர்களும் நாளாவட்டத்தில் நழுவ தொடங்கிவிட்டனர். யாராவது உள்ளே வந்தால் கந்தசாமி ஆவலுடன் கண்களை திறந்து பார்க்கும் நிலையில் இருந்தான். கை கால் வயிறு வீங்கி மூச்சு திணற தலையணி மீது சாய்ந்து கிடந்த நரைத்த தலைக்கிழவன் கந்தசாமி என்ற அயோக்கியன் வியப்புடன் அவனை மாலதி பார்த்தாள். யார் இந்த பெண்? உப்பி இடுக்கிவிட்ட கண்களை சிரமப்பட்டு விரித்து கொண்டு ஊன்றி பார்த்தான் கந்தசாமி. யாரும் அருகில் இருக்கவில்லை. நோயாளிகள் தூங்கும் நேரம், நர்சுகள் ஓய்வாக இருக்கும் வேலை, டாக்டர்கள் வந்து போய்விட்டதால் வெறுமையாகிவிட்ட வராந்தாக்கள். மிகவும் துணிவுடன் கட்டிலின் அருகே சென்று மாலதி கேட்டாள். ரகுபதி மனைவி அகல்யா அம்மாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திடுக்கிட்டு அவன் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்தான். இடுக்கிக்கிட்டு இருந்த கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென்று நெஞ்சை மூடிய வெள்ளை விரிப்பின் மீது கொட்டியது. கைகளை கூப்பிக்கொண்டு தழுதழுத்த குரலில் சொன்னான். அந்த புண்ணியவதி உசிரோடு இருக்காங்களா அம்மா? அவங்களுக்கு நான் செய்த அநியாயத்துக்காக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நீங்க அவங்களோட மக. நீங்க விரும்புறத என்கிட்ட சொன்னால் போதும். அவங்களால் இங்கெல்லாம் வர முடியாது. வயசு வியாதி இரண்டிலும் அவதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே எங்கேயோ வாழறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இத்தனை பெரிய பட்டணத்துல நான் எங்கே போய் தேடுவேன்? அந்த பாவி மாணிக்கம் இதே ஆஸ்பத்திரியில 2 வாரத்துக்கு முந்தி காமாலை காய்ச்சலில் செத்து போனான். கடவுள் கொடுத்த தண்டனை அது. மரணம் யாருக்கும் தண்டனை இல்லை பெரியவரே. நோய் நொடியும் தண்டனையாகாது. மனசாட்சியின் வேதனைதான் தண்டனை. புத்திசாலியா பேசுற அம்மா. உன் தாய் ஒரு தப்பும் செய்யல. புண்ணியவதி. அவங்க நின்ற மண்ணை மிதிக்க கூட நான் அருகதை இல்லாத பாவி. அவங்க மேல குத்தம் சொன்னேன். நல்ல வேலை நீ என்ன பார்க்க வந்த. இன்னைக்கோ நாளைக்கோன்னு என் உசுர் இழுத்துக்கிட்டு நிக்குது.
அந்த மேஜை இழுப்பறையில் ஒரு சிவப்பு நோட்டு வச்சிருக்கேன், அதை எடு. அதில் ஒரு கடிதாசி எழுதி கவருக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். உடம்பு கொஞ்சம் குணமாக இருந்தப்போ உட்கார்ந்து ஒரே மூச்சா பிடிவாதமாக எழுதி முடித்தேன். இந்த நர்ஸுகள் கூட என்னை திட்டினாங்க. என்னையா உயில் எழுதுறீங்களான்னு பரிகாசம் பண்ணினாங்க. உயிரை விட மிகவும் மேலான ஒரு உண்மையை என் உயிர் பிரியும்னு சொல்லி அந்த உத்தமியின் மன்னிப்பை வாங்கிடணும்னு எழுதினேன். யார்கிட்ட எப்படி இதை கொடுக்கறது? அகலியா அம்மாவுக்கு போய் சேருமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயே தெய்வ செயலால் என்னை தேடிக்கிட்டு வந்து நிற்கிற. இதுக்குத்தான் அம்மா சொல்வாங்க, சத்தியம் ஜெயிக்குன்னு. அது எத்தனை பெரிய உண்மை! கிழவன் விம்மினான். கடிதத்தை கையில் எடுத்தவள் மனதிலே பலவித உணர்ச்சி போராட்டங்கள். வருத்தப்படாதீங்க பெரியவரே, நடந்தது நடந்து விட்டது. இதை நான் உரியவங்க கிட்ட சேர்த்துடுறேன். மகராசியா நீ நல்லா இருக்கணும். கிழவன் வாழ்த்தி முடிப்பதற்குள் அவள் நர்சிங் ஹோம் வாயிலை தாண்டி வேகமாக வந்து நின்றதொரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். தோழிக்கு கல்யாண பரிசு வாங்கி வரப்போவதாக அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி இருந்தாளே, வெறுங்கையுடனா வீடு திரும்ப முடியும்? அண்ணா சாலையில் அவளுக்கு பிடித்தமான ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள் விரைவாக புகுந்தாள். கோபம், துயரம், அனுதாபம் என்ற பல உணர்வுகளின் கலவையில் குழம்பியிருந்த அவளால் நிதானித்து பார்த்து எந்த பரிசனையும் தேர்ந்தெடுக்க இயலவில்லை. அவசரமாக ஒரு ஸ்டீல் தட்டை வாங்கி எடுத்துக்கொண்டு வெளியே வராந்தா நிலையில் நடந்தபோது திடுக்கிட்டு போனாள். இப்பொழுது அவளுக்கு அவரது பெயர் கூட தெரியுமே. மிஸ்டர் ரகுபதி கோட் ஷூட்டின் இறுக்கத்தில் வெந்து கொண்டு பெருமூச்சு விட்டபடி எதிரே வந்தவர் அயர்ந்து போய் நின்று விட்டார். நாம் 2வது முறை சந்திக்கிறோம் இல்லையா? உன்னிடம் எனக்கு கொஞ்சம் பேச விருப்பமாக இருக்கு. புன்முறுவல் அளித்தார். மிஸ்டர் ரகுபதி, என்னிடம் என்ன பேசணும்? திடுக்கிட்ட ரகுபதி, என் பெயர் கூட உனக்கு தெரிந்திருக்கே, ஆச்சரியம் என்றபடி முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். அதைவிட பல சங்கதிகள் தெரியும்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் மிஸ்டர் ரகுபதி என்று லேசாக சிரித்த அவள் முகத்தில் அகலியாவின் சாயை அத்தனையும் கண்டு ஒரு கணம் அரண்டு போய் தவிப்புடன் அவளை உற்று பார்த்தார். மாலதியும் அவரை ஊடுருவி உற்று பார்த்தாள். ரகுபதியின் பார்வையில் அனுதாபமும் கனிவும் அதிகமாக தெரிந்தன. தவறாக நினைச்சுக்காதே அம்மா, உன்னை எங்கேயோ பார்த்தது போல ஒரு நினைவு ஏற்படுறதால உன்னோடு பேச ஆவலா இருக்கு. நீ எங்கே போகணும்னு சொல்லு. என் காரிலே உன்னை ஏற்றிக்கொண்டு உன் வரை வந்து உன் பெற்றோர்களை பார்த்து அவர்களுடன் பேசிவிட்டு அவர் மேலே முடிக்கும் முன் மாலதி குறுக்கிட்டாள். எனக்கு தற்சமயம் தாய் ஒருத்தி தான் உயிருடன் இருக்கிறாள். அவளும் நோயாளி. மிஸ்டர் ரகுபதி, உங்களுக்கு உண்மையில் என்னிடம் பேச விருப்பம் இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நானே உங்கள் பங்களாவுக்கு வருகிறேன். மறுப்பு உண்டா? ஏழை பெண் ஒருத்தி உங்களை தேடிக்கொண்டு அங்கே வருவது உங்கள் மனைவி, மகள் மற்றவர்களுக்கு பிடிக்காதிருக்கலாம். அதனால் நடுத்தருவிலை பேச்சை ஆரம்பித்து எங்கள் வீட்டில் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? வேடிக்கையாக சிரித்தாள். ரகுபதி முகம் சுருங்கி போனார். என் வீட்டில் என்னை யார் வேண்டுமானாலும் காணலாம். அதை பற்றி மறுப்பு தெரிவிக்க யாருக்கும் துணிவு கிடையாது. உனக்கு எப்படி தாய் மட்டும் உயிருடன் இருக்கிறாளோ அதுபோல என் ஒரே மகளுக்கு நான் மட்டும்தான் உயிருடன் இருக்கிறேன். இது என் விசிட்டிங் கார்டு. இதில் இருக்கும் முகவரிக்கு நீ ஞாயிற்று காலை தாராளமாக வரலாம். கூர்கா நாய்கள் முதலிய தொல்லைகள் இருக்குமே. விஷமமாக புன்னகைத்தாள் அவள். முன் ஏற்பாடு செய்து விடுவேன். பெயர் என்ன சொன்னேன்? மாலதி என்று கூறிவிட்டு வேகமாக நடந்து வராந்தாவை அடைந்து படிகளில் தாவி இறங்கி அங்கே வரிசையாக நின்றதொரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். வீட்டுக்கு வந்து தன்னிடமிருந்த சாவியால் வாயிற்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் வரை அவள் நெஞ்சின் துடிப்பு கட்டுக்கொள்ளாதிருந்தது. என்ன மாலதி, ஊர் வெயிலெல்லாம் பாழாக்காம இப்படியா சுத்திட்டு வருவ? உடம்புக்கு வந்தா? அம்மா கடிந்து கொண்டதை அவள் பொருட்படுத்தவில்லை. மாடும் சின்னதாக இருக்கணும், பாலும் படிக்கு மேல் கறக்கணும் என்றானாம் ஒருத்தன். அதுபோல பரிசும் அழகானதாக உபயோகமுற்றதாக இருக்கணும், விலையும் என் தகுதிக்கு தக்கதாக இருக்கணும்னு கடைக்கடையா சுத்தி ரொம்ப நேரமாச்சு. நான் கைகால் கழுவி கொண்டு உடனடியாக டீ போட்டு தரேன். நீங்க நல்லா தூங்குனீங்களா? கேட்டபடி முன்னறையை ஒட்டி இருந்த சிறு அறைக்குள்ளே புகுந்தாள். பரிசு பொட்டலத்தை மேஜை மீது வைத்துவிட்டு அலமாரி புத்தக அடுக்கின் இடையே அந்த கடிதத்தை பத்திரமாக ஒரு பக்கம் சொருகி வைத்தாள். வெகு நேரம் தூங்கி முகம் களைத்து முடி அலங்கி புடவை நலங்கி போய் உட்கார்ந்திருந்த அகல்யாவுக்கு பரபரப்புடன் மகள் முதலில் பணிவிடை செய்ய துவங்கினாள். தாயின் கரத்தை மெல்ல பிடித்துக்கொண்டு குளியல் அறைக்குள் கூட்டிச் சென்று முகம் கழுவிக்கொள்ள உதவினாள். பின்னர் அவள் முடியை வாரி சீராக்கி கொண்டே போட்டுவிட்டாள். அலங்கிவிட்டிருந்த புடவையை மாற்றிக்கொள்ள வற்புறுத்தி அவளை மறுபடியும் கட்டிலின் மீது அமர்த்தினாள். அதே சமயம் வாயிற்கதவை லேசாக தட்டிவிட்டு தன்னிடம் கொடுத்த சாவியால் ரங்கமணி திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். நீ இன்னும் வரல நினைச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் ஓம்பொடியும் அவள் கேசரியும் டீயும் கொண்டு வந்தேன். நீயும் வந்துட்டதால இது போதாது, கொஞ்சம் இரு, உனக்கும் எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு எதிர்பக்கத்து பிளாட்டுக்கு விரைந்தாள். பாஸ்கரனுக்கு அவள் கேசரினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு தண்டையார்பேட்டை வரை போயிருக்கான். வந்தா நல்ல பசியோட வருவான்.
சூடா டீயோட இதுகளை கொடுத்தா போதும். ராத்திரி நான் தனியா எதுவும் சமைக்க தேவையிருக்காது. பாஸ்கரன் ரொம்பவே அனுசரித்து கொண்டு போற பிள்ளை. நானே என் மகனை புகழக்கூடாதுதான். அவனது தங்கமான குணத்துக்கு ஒரு நல்ல பெண் கிடைச்சிட்டா எனக்கு வேற எதுவும் வேண்டாம். பேசிக்கொண்டே தான் கொண்டு வந்த தேநீர் டம்ளர்களையும் டிஃபன் தட்டுகளையும் முக்காலி மேல் வைத்தாள். எதிரே நின்ற மாலதியை பார்த்து மென்மையாக முருவளித்தாள். அந்த பார்வையில் தெரிந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட போது மாலதியின் நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. கன்னங்கள் சிவந்து போயின. ஆமாம் அகல்யா, உங்க பெண் மாலதியின் ஜாதகம் கைவசம் இருக்கா? ரங்கமணி மேலே தொடர்ந்ததை காதில் போட்டுக்கொள்ளாதவள் போல் மாலதி பின்பக்கம் விரைந்து விட்டாள். நல்ல வெயிலில் கந்தசாமியை தேடி தெரு தெருவாக அலைந்து சோர்ந்து போனதுடன் அவன் தந்திருந்த அந்த கடிதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவலில் ஏற்பட்ட அழுத்த உணர்வில் தவித்து போய்த்தான் அவள் வீடு திரும்பி இருந்தாள். ரங்கமணி அம்மாள் தயவில் டிஃபன் வேலை சுலபமாகிவிட்டது பற்றி அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியே. அதற்கு பின் நிற்க நேரமின்றி அவளுக்கு வீட்டு வேலைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. காலையில் வேலைக்காரி அவசரமாக துவைத்து கொடியில் காயப்போட்டு விட்டிருந்த துணிகளை சேகரித்து மடித்து ஒரு பக்கம் ஒழுங்காக வைத்தாள். அம்மாவுக்கு சாப்பிட கொஞ்சம் புழுங்கல் அரிசி கஞ்சி தயார் செய்தாள். பகல் வேலை சாப்பிட்டது போக ஒருபுறம் மூடி வைத்திருந்த சாதத்தையும் கிண்ணத்தில் மீதி இருந்த மோரையும் தனக்காக எடுத்து மேடை மீது வைத்தபோது உணர்வு சுமைகளின் நடுவே அவளுக்கு சிரிப்பு வந்தது. இந்த பெண் மாலதி மட்டும் என்னவாம்? தங்கமான பெண்தான். மோர் சோறும் தொட்டுக்கொள்ள ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊறுகாயும் இருந்தால் போதும். முணுமுணுக்காது சாப்பிடுவாளே. இவளது பொறுமைக்கும் அருமையான போக்கிற்கும் தக்கபடி இவளுக்கு ஒரு நல்ல கணவன் வந்து வாய்த்தாள். மாலதி, அம்மாவின் குரல் அவளது கற்பனையை கலைக்கவே விழித்து கொண்டு முன்னறைக்கு விரைந்து வந்தாள். சீக்கிரம் வேலைகளை முடித்துக்கொண்டு படுத்துக்கோம்மா, இன்னைக்கு முழுக்க உனக்கு ஒரே அலைச்சல். அம்மா கடிந்து கொண்டாள். அம்மாவுக்கு தேவைப்பட்ட மருந்துகளை கொடுத்துவிட்டு பளிச்சென்று எரிந்த மின் விளக்கை அணைத்துவிட்டு விடி விளக்கை எரியவிட்டு தன் படுக்கையை தரை மீது அம்மாவின் கட்டில் அருகே விரித்து கொண்டாள். கதை புத்தகம் படிக்க உட்கார்ந்துடாதே, சீக்கிரம் தூங்குமா. அகல்யா மறுபடியும் வற்புறுத்தலாக கூறியதை அவளால் மறுக்க முடியவில்லை. இரவின் அந்த வேளையில் அந்த கடிதத்தை படிக்க முடியாது, விடியட்டும் என்று பொறுமையுடன் படுக்கையில் சாய்ந்தாள். கீழ்வானம் சிவக்கும் முன் அவள் எழுந்து விட்டாள். குளியல் அறைக்குள் புகுந்து குழாயை திருப்பிவிட்டாள். மாற்றுடை எடுத்து வரும்போதே புத்தக அடுக்குகளிலிருந்து ஒளித்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து கதவை சாத்தி கொண்டாள். மாலதி குளிக்கிறாள் என்று அம்மா இடையே கூப்பிட்டு தொந்தரவு செய்ய மாட்டாள் என்ற துணிவில் விளக்கடியே நின்று கொண்டு அந்த கடித உரையை மெல்ல கிழித்து நடுங்கும் விரல்களால் கடிதத்தை இழுத்து பிரித்து படிக்கத் தொடங்கினாள். கந்தசாமியின் கையெழுத்து அத்தனை தெளிவாக இருக்கவில்லை. ஒவ்வொரு வாக்கியத்தையும் இருமுறை படித்து உறுதி செய்து கொள்ள வேண்டியிருந்தது. மதிப்புக்குரிய அகல்யா அம்மா அவர்களுக்கு கந்தசாமி வணக்கத்துடன் எழுதி கொள்ளும் கடிதம். பல ஆண்டுகளுக்கு முன் நான் தங்களுக்கு இழைத்துவிட்ட தீங்கை நினைத்து பல இரவுகள் உறக்கமின்றி அவதிப்பட்டிருக்கிறேன். அந்த பாவம் என்னை சும்மா விடாது என்று எனக்கு தெரியும். நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் சில நாட்களாக தங்கியிருக்கிறேன். இங்கிருந்து வீட்டுக்கு திரும்புவேன் என்கிற நம்பிக்கை இல்லை. நான் இறந்து விடுமுன் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளாவிடில் என் ஆத்மா சாந்தி அடையாது என்ற தவிப்பில் எழுதுகிறேன். நீங்கள் இங்கே பட்டணத்தில் வந்து வசிப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த கடிதத்தை நான் உங்களிடம் எப்படி சேர்க்கப் போகிறேனோ அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அன்று நடந்த சம்பவம் அத்தனையும் மாணிக்கம் செய்த ஒரு ஜோடனை என்பதை ஐயா உணர்ந்து கொள்ளவில்லை. மாணிக்கம் என்னிடம் 30,000 ரூபாய் கொடுத்து என்னை தன்வசமாக்கி கொண்டு விட்டான். எனக்கும் மனைவி இருந்தாள், மக்கள் இருந்தார்கள். அதுவரை நாணயமாக நல்லதொரு குடும்பத் தலைவனாக தான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் பணத்தை கண்டதும் குணத்தை மாற்றி கொண்டு விட்டேன். மாணிக்கத்தின் கொடுமையான திட்டத்திற்கு உட்பட்டு விட்டேன். கல்யாண வீட்டில் அவன் சீட்டாடி கொண்டிருக்கும் சமயம் நான் மெல்ல புகுந்து ரகுபதி அவர்களின் படுக்கை அறைக்குள் ஒளிந்து கொண்டு விட வேண்டும். சாப்பாட்டிற்கு பிறகு குழந்தைகளோடு வந்து அகல்யா அம்மா கட்டிலில் படுத்து உறங்கி விடுவார்கள். அது சமயம் மாணிக்கம் வம்பு சண்டைக்கு இழுத்து ரகுபதியையும் அவரது சிநேகிதர்களையும் அழைத்து வந்து கதவை தட்டி திறக்கச் செய்வார். நான் திடுக்கிட்டு பயந்தவன் போல வெளியே வர வேண்டும் என்பது திட்டம். ஒளிந்து கொண்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் என் மனம் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஒரு பாவமும் அறியாத அகல்யா அம்மாவின் பேரில் பழி சுமத்தி அதன் மூலம் கிட்டும் பணத்தை வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது அவசியமா என்று நடுங்கினேன். ஆனால் 30,000 என் மூளையை குழப்பியது. சாதாரணமாக என்னால் சம்பாதித்து சேர்க்க முடியாத தொகையாச்சு. கதவை திறந்து கொண்டு என்னை வெளியே இழுத்து ரகுபதி அடிக்க முயன்ற போது மாணிக்கம் குறுக்கிட்டதும் அவன் கண்ணடித்து சைகை செய்ததைக் கண்டு துணிவுடன் நான் உங்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தியதும் உங்களுக்கு தெரிந்த கதை. உங்கள் வாழ்க்கையை பாழ் செய்துவிட்டு உடனடியாக நான் பட்டணம் வந்து சேர்ந்தேன்.
பழைய இரும்பு ஜாமான் வாங்கி விற்கும் வியாபாரத்தில் நாளடைவில் நன்றாக முன்னேறி வீடு, வாசல், பணம், குழந்தைகள் என்று வசதியோடு வாழ்ந்தேன். ஆனால் மனசில் நிம்மதி உண்டா? வயதான காலத்தில் வியாதியோடு போராடும் இந்நேரத்தில் நடந்து போன சங்கதியை நினைக்கும் பொழுது மனசாட்சியை என்னால் சமாதானப்படுத்த இயலவில்லை அம்மா. நடந்ததை நான் இனி மாற்ற முடியாது. ஆனால் உண்மையை சொல்லி உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அமைதியாக மரணம் அடைய முடியும். அகல்யா அம்மா, நீங்க நெருப்பை ஒத்தவங்க. நீங்க மிதிச்ச மண் மீது நிற்க கூட எனக்கு யோகியதை இல்லை. களங்கமில்லாத உங்கள் வாழ்க்கையை கெடுத்த பாவியை மன்னிக்கவும் கண்ணீருடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு அற்புத சக்தியால் இந்த கடிதம் உங்களிடம் சேர்ந்து விட்டால் நான் நிம்மதியாக இறப்பேன். நான் திடீரென்று இறந்து விட்டால், அகல்யா அம்மா, உங்களுக்கு கந்தசாமியின் கடிதம் காத்திருக்கிறது என்று ஒரு விளம்பரம் கொடுத்து அதை உங்களிடம் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று என்னை கவனிக்கும் நர்ஸிடம் கேட்டுக்கொண்டு விளம்பரத்துக்குண்டான தொகையையும் முன்னதாக கொடுத்திருக்கிறேன். கடிதம் உங்களை வந்து சேர்ந்துவிடும் என்று என் உள்மனம் சொல்கிறது. இங்கனம் கந்தசாமி. குழாயிலிருந்து கொட்டிய தண்ணீர் அண்டாவை நிரப்பிவிட்டு வழிந்தோடி கொண்டிருந்தது. கடிதத்தை படித்து உணர்ச்சி வசப்பட்டு அவளது கண்களில் இருந்து கன்னங்களின் மீது வழிந்தோடிய கண்ணீர் நெஞ்சை நனைப்பதை உணர்ந்து அவள் சட்டென்று கண்களை துடைத்து கொண்டாள். நாளை ஞாயிற்றுக்கிழமை அவள் ரகுபதியை சந்திப்பதாக கூறியிருக்கிறாள். கட்டாயம் அந்த கடிதத்துடன் அவள் அவரை பார்த்தாக வேண்டும்.